வணக்கம். ரிஷபராசி குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரம் பெற்று இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 3ஆம் ராசியில் கடக ராசியில் அமரப்போகிறார். இதனால் 3இல் குரு பகவான் அமரும் காலத்தில் நன்மைகளாக இருக்குமா தீமைகளாக இருக்குமா என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. 12 ராசிக்கும் ஒரு ஜோதிட ரீதியாக சொந்த ஜாதகத்திலும் கிரக பயிற்சி காலங்களிலும் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் காலம் கனிந்து வருவது போல் ஒவ்வொரு ஆண்டும் மாற்றங்கள் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்று இருந்திருந்தாலும் ராசிக்கு 2இல் இருந்தார். வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பெரிய நன்மை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் நன்மைகள் இல்லாமல் இருந்திருக்காது. காரணம், தனபாவத்தில் குரு பகவான் தனக்காரகன் அமர்ந்தது. அதிர்ஷ்டங்கள் என்பது அது இஷ்டம். நாம முயற்சி செய்யும்போது பெரும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் குரு பகவான் ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11 இந்த இடங்களில் கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி காலங்களில் பொறுமையாக கவனிக்கணும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய பதிவு அல்ல. குரு பகவான் ஆண்டுதோறும் பெயர்ச்சி பெறும்போது அவர் ராசிக்கு 2இல் இருக்கிறாரா, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் இருக்கிறாரா? எதுக்காக 2, 5, 7, 9, 11 அதிர்ஷ்டத்தை நாம் தேடி அலையிறோம் இல்லையா? அப்படி அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தான பலம்தான் இந்த இடங்கள். மற்ற இடங்களில் வரும்போது குரு பகவானும் கெடு பலன்களை தருவார். ரிஷபராசிக்கு பாதக அதிபதியாச்சே, அவர் கெட்டாலும் நல்லது தானே என்கின்ற சில கேள்விகள் இருக்கும். அப்படி வேணாம். ஏன் கேட்டீங்கன்னாக்கா, அனுபவமே மிக சிறந்த ஆசான். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமருகிறார் என்றால், அதுவும் வக்ர நிவர்த்தி பெற்று அமருகிறார் என்றால், இன்னொரு முறை வக்ரம் பெற்றாலும் 2ஆம் இடத்திற்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. இதை ஜோதிட ரீதியாக ராசி பலன்களுக்காக சொல்லப்பட்ட பலன்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரிஷபராசி உங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய கெடு பலன்கள், கெட்ட பலன்கள், தீய பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முன் எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எதற்காகனா, 3ஆம் இடம் என்பது முன்னேற்றத்தை தடுக்கும். எப்படி தடுக்கும்? செய்கிற தொழிலில் வருமானம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது உங்களுடைய தேவைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்ய அது பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். இப்போ 2ஆம் இடத்தில் இருந்தார். கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைத்திருக்கும். கௌரவம் உங்களை தேடி வந்திருக்கும். காரணம், 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தார். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காலம் பொன் சேர்க்கை, பொருள் சேர்க்கை, மண் சேர்க்கை, வீடு சேர்க்கை அதெல்லாம் இருக்கட்டும். அது உங்கள் சொந்த ஜாதகத்தில்
என்ன தசா நடக்குதோ அதுக்கு தக்கவாறு. 2ஆம் அதிபதி தசா நடக்குதுனாக்கா குடும்ப நல்ல நிலையில் இருக்கும். 3ஆம் அதிபதி தசாவாக இருக்குதுனாக்கா முயற்சிகளில் வெற்றியை பெற்றிருப்பீங்க. 4ஆம் அதிபதினா வண்டி வாகனம் சேரும், வீடு கட்டுவீங்க, வீடு கட்டுறதுக்கு உண்டான வழியை முயற்சி செய்வீங்க, வீட்டை புதுப்பிக்கலாம், கிரக பிரவேசம் செய்யலாம். 5ஆம் அதிபதி தசா நடக்குதுன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியமும் திருமண யோகமும் நடக்கும். இப்படியெல்லாம் பல வழிகளில் ஜோதிடத்தில் ரகசியங்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு வந்து அவர் வக்கரம் பெற்று 2ஆம் இடத்திலிருந்து வக்கர நிவர்த்தி பெற்று 3ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் அடுத்தது மாற்றம் என்பது 4ஆம் இடத்தில் தான். மிக கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசி. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ரிஷபராசிக்காரர்களுக்கு இவ்வளவு தெளிவாக சொல்கிறது, நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ஏமாற்றப்பட்டவர்களாகவே இருப்பீங்க. மற்றவர்களால் நீங்கள் அதிகப்படியாக ஏமாறுவதால் உங்களுக்கு இவ்வளவு தெளிவான பலன்களாக சொல்கிறோம். 3ஆம் இடத்தில் இருக்கிறார், முயற்சிகளில் தடை. எடுக்கும் எந்த செயலாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் மெல்ல மெல்ல குறையும். உடல் நலத்தில் பாதிப்புகள் வரும். எடுக்கும் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் சிறு தடைகள் எதிர்ப்புகளை சந்தித்து ஆக வேண்டும். இதனால் வரைக்கும் உங்களை மலையாக நம்பியிருந்தவர்கள் கூட இனிமேல் உங்களுக்கு சில நேரங்களில் அவர்களால் பாதகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக உருவாகிவிடும். அது மட்டுமில்லை, 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி பெறுவார். அது இன்னும் மோசமாக இருக்கும். ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் இப்பொழுது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் பயிற்சி பெற்று 3ஆம் இடத்தில் வக்கர நிவர்த்தி பெற்று அமர்வதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது இல்லையா? இப்போவே உங்களை காப்பாற்றிக்கலாம். என்ன காப்பாற்றிக்கணும்? அடுத்தது வரப்போகிறது பெரிய நற்பலன்களை தருகின்ற இடம் கிடையாது, சாதாரண பலன்களாக இருக்கும். அதற்கு பிறகு கெடு பலன்கள் வரும். கெடு பலன்கள் என்ன வரும்? வருமானம் குறையும், உடல் நலத்தில் பாதிப்பு வரும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இது நடக்க போகிறது என்பதை அனுபவத்தில் நீங்கள் தான் உணர்ந்து அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதை செய்து வந்தால் பாதகங்கள் குறையும், நற்பலன்களை உங்களால் காப்பாற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.